ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ இல்லை மேரேஜ் லைஃப்குள்ளேயோ போன உடனே எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம லவ்வை தொடர்ந்து கொட்டி கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த பொண்ணு அதை ரிசீவ் பண்ணி திரும்ப ஒரு 50% தர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ தொடர்ந்து லவ்வை மட்டும்தான் கொட்டிக்கிட்டு இருப்போம். இதை வந்து நான் ஒரு பையன் அப்படிங்கிறதுனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்படி கொட்டி கொடுத்துக்கிட்டே ஒரு 1 இயர் போகும், 2 இயர் போகும். ஆனால் அந்த பொண்ணு வந்து உங்களுடைய லவ்வை ப்ராப்பராக அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு திரும்ப தர மாட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறவும் மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அந்த பாயிண்டில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கும். உங்களுடைய லவ்வையும் உங்களுடைய ஃபீலிங்ஸையும் வேல்யூ பண்ணுற ஒரு பர்சன் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து அவங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவங்க கூட வந்துக்கிட்டு லவ் கொட்டுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு ஒரு டவுட் வரும். என்னடா இது, முன்னாடி நம்ம மேலே இவ்வளோ லவ் பண்ணால் இவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டான், இப்போலாம் பண்ணுறது இல்லையே, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அந்த இடத்துல உங்களுடைய செகண்ட் அந்த லவ் தெரிய ஆரம்பித்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருந்தாங்க, இல்லை நல்ல பையனாக இருந்தால் அப்படின்னா பிரேக்கப் பண்ணிடுவான். ஆனால் சில பொண்ணுங்களுக்கு வந்துக்கிட்டு ஐயோ நம்மக்கிட்ட ஒரு நல்ல பையன் இல்லை நல்ல பொண்ணு வந்து கையை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் அந்த இடத்துல லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல அந்த பையன் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த செகண்டில் இருந்த பொண்ணை சூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் இருந்த பொண்ணை சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு தான் அவனுக்கு முதலே பிடிச்சிருக்கும். ஸோ அதில் சூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய லவ்வை 2 இயர்ஸாக வேல்யூ பண்ணாத அந்த பொண்ணு இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை உங்களுடைய லவ்வை உடனே வேல்யூ பண்ணி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண 2வது இருக்க பொண்ணு பெட்டரா? ஸோ எப்பயுமே 2வது இருக்க பொண்ணை தான் சூஸ் பண்ணணும். ஆனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு இருக்க பொண்ணை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இனிமேல் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிற விரும்புகிறேன். உங்கள் மேலே ஒருத்தவங்க லவ்வை கொட்டுறாங்க அப்படின்னா அந்த லவ்வை ப்ராப்பராக அக்னாலேஜ் பண்ணி ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு திரும்ப கொடுக்க பழகுங்க. இல்லை அதுக்கான கேப்பபிலிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாகவே சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்கு டிசர்வான ஒரு பர்சன் மேலே அந்த லவ்வை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது சேஃப் ஜோன்லேயே விளையாட ஆரம்பிக்கிறது. இன்னும் சில மேதாவிகள், அதாவது தான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற மேதாவிகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல சேஃபான லைஃப்பை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் வந்து சேலரி வாங்குகிறேன். சில பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் அழகி, இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு பேசுவீங்க. ஒரு மயிரும் கிடையாது. இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நிறைய பசங்க இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இங்கே ட்ரை பண்ணாதவங்க மட்டும்தான் நிறைய இருக்காங்களே தவிர, ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும்போது இன்னொரு பொண்ணையோ இன்னொரு பையனையோ தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இங்கே அதிகமே தவிர, நீங்கள் மட்டும்தான் எல்லாமே, உங்களால் தான் இந்த உலகமே உருண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனமே தவிர. ஃபைனலில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேரோட லவ்வோ ரிலேஷன்ஷிப் இப்படி தான் முடிஞ்சு போயிடுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த பையன் லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாது. அடுத்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த பையன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ஸோ கண்டிப்பாக அது பிரேக்கப்பில் முடிஞ்சு இன்னொரு லவ்வே இல்லை அப்படி மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து மேரேஜ் லைஃப்லேயும் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுங்கள். உங்களை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா என்னத்துக்காக பார்த்துக்கிறாங்க, நம்ம மேலே இருக்க அக்கறையெல்லாம் பார்த்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல அட்ரஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல, ப்ரோ என்ன ப்ரோ லவ் பண்ணுறோம், இன்னொருத்தவங்க வராங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை விட்டுட்டு போனோம், அது வந்து ஒரு ட்ரூ லவ்வா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்துறது? ஒருத்தன் உண்மையாகவே லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு வேல்யூ பண்ணலை அப்படின்னா தொடர்ந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து அவனை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான மீனிங். இது வந்து ஒரு பையனாக இருந்தாலும் அதுதான் மீனிங். ஸோ ப்ராப்பராக உங்கள் மேலே லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை ப்ராப்பராக லவ் ரிட்டன் வரமாட்டுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த லைஃப்பை விட்டு வெளியே வரலாம். அது மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், இல்லை லவ் லைஃபாக இருக்கலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுடைய கேரியரையும் வேஸ்ட் பண்ணி சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்படணும். ஏன்? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இல்லை இதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். Thank you for watching.